நெட்வொர்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்படியாவது திமுக இமேஜ உடைக்கணும். இதுதான் தாவேக்காவு இப்போ பயங்கரமான ஒரு அஜெண்டால இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இங்க அதிமுக எம்எல்ஏக்கள பயங்கரமா காலி பண்ணி அதிமுகவ சரிச்சுட்டாங்க. ஆனா திமுகவ சரிக்கவே முடியல, உடைக்கவும் முடியல. ஏன்னா அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. யாராவது வெளியில இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் அங்க போய் ஐக்கியமாவாங்களே கண்டி, அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எப்போதும் எக்காரணத்த கொண்டு வெளிய வரமாட்டாங்க அப்படின்றத தாவேக்கா ரொம்ப உறுதிபட என்ன பண்ணிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, திமுகவ உடைக்கணும், திமுகவ சரிச்சிறணும் அப்படின்னா, இமேஜ டேமேஜ் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, எம்எல்ஏக்கள் மேல குறி வச்சு, முன்னாள் அமைச்சர்கள் மேல குறி வச்சு, இந்த தாக்குதல நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பண்ணாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது பண்ணார். இப்போ அந்த மார்கண்டேயன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செந்தில் பாலாஜிக்கு கங்கணம் கட்டிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள உடைக்கணும், உடைக்கணும், உடைக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப தாவேக்கா நினைக்குது நீங்க நினைக்கலாம். கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி பாஜக அப்படின்ற ஒரு கட்சி என்ன பண்ணுச்சு, செந்தில் பாலாஜிய சுக்குநூறா உடைச்சுது. இடி மூலியமா அ அதாவது முன்னாள் அதாவது அதிமுகவுல அவரு போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார்ல, அப்ப காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் எல்லாம் நடத்தி பென் டிரைவ் அது இதெல்லாம் நடத்தி என்ன பண்ணாங்க இடி வந்து என்ன பண்ணுது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அவர் என்ன பண்றாரு ஜாமீன் கிடைக்காம ஜெயிலே இருக்கிறார். இலாக்கா ஒதுக்காத ஒரு அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரஷர் குடுத்தாங்க. சரி ஓகே. ஒரு காலகட்டத்தில என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு சாதாரண ஒரு எம்எல்ஏவா தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு உச்சநீதிமன்றத்தில போயிட்டு ஈடிக்கு கொட்டு மேல கொட்டு வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அ அவர வந்து என்ன பண்ணாங்க, ஜாமீன் குடுத்து அவரு வெளிய வந்தார். அதுக்கப்புறம் அவரு விசாரணைக்கெல்லாம் போயிட்டு ஆஜராயிட்டு, அதுக்கப்புறம் ஈடி வந்து சரிவர அந்த எவிடன்ஸ் எல்லாம் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் லெஃப்ட் ரைட் வாங்கி இது வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு இருந்தார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் வந்துட்ட பேர் என்ன பண்ணாங்கன்னா, தாவேக்கா ஆட்சி வந்துருச்சு. தாவேக்கா ஆட்சி வந்த உடனேயே செந்தில் பாலாஜி தான் பயங்கரமா குறி வச்சாங்க. இன்னும் சொல்லப்போனா தாவேக்காவுடைய ஊத்துக்கோட்டை எம்எல்ஏ இருக்கிறார்ல, அவர வந்து பேரம் பேசுனாங்க. அது செந்தில் பாலாஜி தான் உடந்த அப்படின்ற ஒரு கோணத்துல என்ன பண்ணாங்கன்னா, அவர கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சாங்க. ஆனா அங்கேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தோத்து தான் போனாங்க. ஜாமீன் கிடைச்சு அவர் என்ன பண்ணாரு, திருவல்லிக்கேணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சைன் போட்டுருக்காரு. விசாரணைக்குலாம் போயிட்டு இன்னைக்கும் விசாரணைக்கு போயிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, பழைய கதைய கொண்டு வந்துட்டாங்க. 2025 நடந்ததுல அந்த விஷயத்த கொண்டு வந்துட்டு, இடி அதாவது அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கல்ல, அத முன்னோட்டமா வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, செந்தில் பாலாஜி வீட்ல, ஆபீஸ்லலாம் ரைடு விட்டாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சுதாரிச்சாருன்னா, ரைடு நடக்குது. எப்படியும் இவங்க அடுத்த கட்டமா கைதுக்கு தான் போவாங்க. உஷாரா நம்ம என்ன பண்ணலாம், முன்ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல போய் முன்ஜாமீன் தாக்கல் பண்றாரு. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது, அத ரிஜெக்ட் பண்ணுது. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. உச்சநீதிமன்றத்துல போனோனே அவர் என்ன பண்றாங்க, 2 பேரையும் கூப்பிடுறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பாகவும், செந்தில் பாலாஜி அரசு சார்பாகவும் என்ன பண்றாங்க, 2 பேரும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்கள முன்வைக்கிறாங்க. 2 வாதங்களும் முன்வைக்கும் பொழுது நீதிபதிய ரொம்ப பொறுமையா கேட்டு என்ன பண்றாருன்னா, தமிழ்நாடு அரசுக்கு சரமாரியான கேள்விகள் கேட்கிறார். ஆக்சுவலா இது நீங்க போட்டிருக்கிற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆவணங்கள் அடிப்படையிலான ஒரு எஃப்ஐஆர் தான். இதுக்கு கைது அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவரு விசாரணைக்கு கூப்பிட்டா வரப்போறாரு. அவர் இங்க தானப்பா இருக்கிறாரு. திருவல்லிக்கேணி ஸ்டேஷன்ல டெய்லி போயிட்டு சைன் போட்டுட்டு இருக்கிறாரு. அங்க போயிட்டு என்ன பண்றாரு, விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க செந்தில் பாலாஜி அப்ஸ்காண்டர்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் இங்க தானே இருக்கிறாரு. ஏன் நீங்க வந்து அவர வந்து கைது பண்ணணும்னு இப்படி துடிக்கிறீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்றத இங்க திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் நச்சுன்னு ஒரு பதில சொல்லுது. இது போக நீதிமன்றம் என்ன சொல்றேன்னா, இப்ப செந்தில் பாலாஜி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போவாரு. அதுதானே உங்களுடைய கவலை. அவர் பாஸ்போர்ட்ட வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்ட என்ன பண்றாரு ஒப்படைக்க சொல்றாங்க நீதிபதி. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட்டும் ஒப்படைக்கிறாரு. ஐயா வச்சுக்கங்க. எங்கேயும் போன எனக்கு அவசியமே கிடையாது. என் மேல தப்பு இல்ல. என் மடியில கனம் இருந்தா நான் பயப்படணும். என் மேல தப்பே கிடையாது. எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான். இது நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்துக்கங்களேன். திமுக மேல கங்கண கட்டின்னு திட்டம் தீட்டியே பல பொய் வழக்குகள் ஜோடிக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமா நீதிமன்றத்துல போயிட்டு சட்டப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கா ஊழல் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கான கிடையவே கிடையாது. இதே நீங்க அதிமுக எடுத்துக்கோங்களேன். அதிமுக பகிரங்கமா மாட்டி இருக்கிறாங்க. ஆமா இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, சொத்து குவிப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் மேலேயே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு A1 சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது திமுக மேல எல்லாமே பொய் வழக்குகள் தான் அப்படின்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில தான் பாஜக என்ன பண்ணாங்கன்னா செந்தில் பாலாஜியை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்ப பாஜகவை தொடர்ந்து தாவேகாவும் செந்தில் பாலாஜிய இங்க டார்கெட் பண்றாங்க. அப்படி என்ன செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு? ஏன் செந்தில் பாலாஜிய வந்து இப்படி கங்கணம் கட்டின்னு அலையுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே கிடையாது. ஆக்சுவலா கரூர்ல இவர் போய் ஸ்டாம்பேட் பண்ணார்ல, விஜய் ஸ்டாம்பேட் பண்ணார்ல, அதுல செந்தில் பாலாஜி அவர்களை தான் டார்கெட் பண்றாங்க.
செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி தான் அங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற பாட்டெல்லாம் பாடுறாரு. ஸ்டாம்பே நடக்குது, பல விஷயங்கள் விபத்துகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வெளியே வந்துறாங்க. அதுக்கப்புறமும் செந்தில் பாலாஜியை தான் டார்கெட் பண்றாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்துட்ட பேரு கூட செந்தில் பாலாஜியை தான் என்ன பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகா அரசு தரப்புல இருந்து ரெடியா இருந்துக்குங்க, உச்சநீதிமன்றத்துல முன்ஜாமீன் கிடைக்கல, அடுத்த செகண்டே செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு அலர்ட் மெசேஜ் எல்லாம் கொடுத்திருக்கிறதாகவும் தகவல் வந்தது. ஆனா நல்வாய்ப்பா நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது. தாவேக அரசு எவ்வளவு முட்டி மோதி பார்த்தாங்க, முடியவே கிடையாது. செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு ஆளுமையை இவங்களால் அசைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது பாஜக ஒரு பிளான் போடுறாங்க. இந்த மனுஷன் மட்டும் வெளியே இருந்தாருன்னா பாஜகவால ஜெயிக்க முடியாது கரூர் தொகுதியில. அதனால என்ன பண்ணுங்க, இவரை தூக்கி உள்ள போடுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒரு சிறைச்சாலையில இருந்தாருங்க. ஜாமீன் கிடைக்காம சிறைச்சாலையில 1.5 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு ஏன் இவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் இங்க மாற்றமா இருந்தது. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே வச்சுதான் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட்டிருக்காங்க. சோ ரைடு நடத்திருக்காங்க. இப்போ கைது நடவடிக்கை போட்டா இது வந்து திமுகவை டேமேஜ் பண்ணுங்க. அதனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம், மார்க்கண்டேயன் ஒரு பக்கம், இப்போ செந்தில் பாலாஜி, அடுத்து யாரு வேவா வேலு மேல டார்கெட் பண்ணாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா KN நேரு மேல டார்கெட் பண்றாங்க. இது போல ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலையும் இவங்க டார்கெட் பண்ணி திமுகவுடைய இமேஜ டேமேஜ் பண்ணிடணும். திமுகவுடைய இமேஜ டேமேஜ் பண்ணிட்டா நீங்க மக்கள் மத்தியில இன்னைக்கும் நீங்க இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, வாக்கிங் போயிருக்காரு. அங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கூடி பொதுமக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஐயா நாங்க ஏமாந்துட்டோம், தயவு செய்து நீங்க வந்துருங்க, இந்த ஆட்சியை நம்பி முதலமைச்சர் விஜய் நம்பி நாங்க ஏமாந்து ஓட்டு போட்டு இப்ப ஏமாந்து நிக்கிறோம் சொல்லிட்டு புலம்பி இருக்கிறாங்க. சோசியல் மீடியால பார்த்தா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு இந்த ஆட்சி மேல மக்கள் ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியா இருக்கிற திமுக அப்பாவை காணன்னு விமர்சிச்ச விஜய் அவர்கள் அதே அப்பாவை தான் இன்னைக்கு தேடுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு திமுக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, தக்லைஃப் போட்டு இருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு திமுக மேல இவ்வளவு கடுமையான ஒரு விஷயத்தை கக்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே கிடையாது. ஆனா இங்க திமுகவை டேமேஜ் பண்ணிட்டா இனி வரும் காலங்கள்ல நம்மளதான், நம்ம மீறி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு விஜய் அவர்களை கணக்கில் போட்டு இருக்கிறாரு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட மொக்க வாங்கினதுதான் மிச்சம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. கரூர் விவகாரத்துல நீங்க செந்தில் பாலாஜி கிட்ட மொக்க வாங்கினீங்க, அதுக்கப்புறம் அவர் மேல நீங்க வழக்கு தொடர்ந்தீங்க, அதாவது அந்த ஊத்துக்கோட்டை எம்எல்ஏ பேரம் பேசினாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்திலையும் இங்க தாவேகா வந்து மொக்க வாங்குச்சு. இப்போ 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வழக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஜோடிச்சு உச்சநீதிமன்றத்துல போயிட்டு மொக்க வாங்கிருக்காங்க. சோ செந்தில் பாலாஜி கிட்ட மொக்க வாங்குறது தான் தாவேகாவோட வேலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. கொஞ்சமாவது திமுகவை எப்படியாச்சும் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கறை காட்டுகிற இந்த தாவேகா அரசு மக்கள் நலனிலையும் காவிரி இஷ்யூவிலையும் விவசாயிகள் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக தரப்பினர் இங்க கடுமையா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாடிட்டு வராங்க. சோ விஜய் அவர்கள் இப்போ பாஜகவுடைய ரூட் எடுத்திருக்கிறாரு அப்படிதான் போகணும். ஏன்னா பாஜக செய்ய முடியாததை விஜய் செஞ்சு காமிச்சிட்டாருன்னா பாஜக கிட்ட நல்ல பேர் தானே. அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலானே. இன்னைக்கு பாஜக வந்து என்ன பண்ணாங்கன்னா செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணாங்க. நீங்க ஒதுங்க சார், நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாஜகவும் செந்தில் பாலாஜி என்ன பண்ற டார்கெட் தான், தாவேகாவுக்கும் செந்தில் பாலாஜி தான் டார்கெட். அப்படி என்ன செந்தில் பாலாஜி பண்ணிரு. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, செந்தில் பாலாஜி வந்து இங்க கொங்கு பெல்ட்டே என்ன பண்ணிட்டாரு, ஆட்டம் காண வச்சுட்டாரு. அது பாஜகவுக்காக இருந்தாலும் சரி, தாவேகா ஆட்டம் கண்டுட்டாங்க. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணணும். ஏன்னா நீங்க கடந்த தடவை அவரை அரெஸ்ட் பண்ணும் போதே திமுகவில இருந்து வெளியேறணும் அப்படின்னு அவருக்கு பிரஷர் கொடுக்கப்பட்டதாகவும் சில தகவல் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு அவர் டார்கெட் பண்றாங்க? ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் பாஜக பக்கம் போயிருந்தா ஒருவேளை அந்த மிஷின்ல போயிட்டு வந்ததுனால கிளீன் பாய் ஆயிட்டு இருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இப்ப அதே பாணியை தான் என்ன பண்றாங்க, தாவேக்கா எடுத்திருக்காங்க. ஒருவேளை தாவேக்காவுக்கு போயிட்டாருன்னா செந்தில் பாலாஜி வந்து அப்படியே சுத்தமானவர் ஆயிடுவாரு. அவரு கரைப்படையாத கை ஆயிடுவாரு. சோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, தாவேக்கா பல்ட்டி அடிச்சிருவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி தான் டார்கெட். ஏன்னா கொங்கு பெல்ட்ல அந்த அளவுக்கு அந்த மனுஷன் என்ன பண்றாப்ல, ஒர்க் பண்ணிருக்காப்ல. நீங்க அதிமுகவில் இருக்கும் பொழுதும் கொங்கு பெல்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது ஒன்னும் பண்ண முடியல. திமுகவுக்கு மாறிட்ட பிறகும் செந்தில் பாலாஜியால அந்த கொங்கு பெல்ட்ல ஒன்னும் பண்ண முடியல. இந்த கோபத்தினுடைய வீழ்ச்சி தான் இன்னைக்கு. அதனால தான் பாஜகவும் சரி தாவேக்காவும் சரி செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம்
இங்க திமுகவினால இங்க என்ன பண்ணுவது சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ற பாஜகவுக்கும் அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவை இன்னைக்கு மொக்க தான் வாங்கி இருக்காங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.